ஒரு மனிதனுக்கு தொட்டதெல்லாம் இங்கே பொன்னாகக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் 9ஆம் பாவகத்தின் அதிபதியும், காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பாக்கியத்தையும் மற்றும் ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தினுடைய கதாநாயகனும் என்பவர் அங்கே 9ஆம் அதிபதி தான். அவர் தான் இந்த ஜாதகத்திற்கான தலை நிமிர்வை சொல்லக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் கொடுப்பதற்கு கடமைப்பட்ட முதல்நிலை கதாநாயகன். அந்த முதல்நிலை கதாநாயகனான 9ஆம் பாவகத்தின் அதிபதியானவர் 2ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய சாரத்திலோ அல்லது தன்னுடைய சுய சாரத்திலோ அமர்ந்து அந்த பாவகத்தின் அதிபதியானவர் நேரடியாக 2ஆம் பாவகத்தின் அதிபதியினோடு தொடர்பு பெற்று இதற்கு கூடுதலாக 11ஆம் பாவகத்தின் அதிபதியும் இவர்களோடு இணைந்து 9ஆம் பாவகத்தின் அதிபதியும் தனாதிபதியான வாக்குஸ்தானத்தின் அதிபதியான அந்த 2ஆம் பாவகத்தின் அதிபதியும் இணைவு பெற்ற நிலையில் இங்கே 11ஆம் பாவகத்தின் அதிபதியும் இங்கே இணைகின்ற போது என்னுடைய பிறவி வினையை சொல்லக்கூடிய அந்த ஜாதகனினுடைய லக்னாதிபதியும் அதனோடு இணைந்து அவனுடைய மனதை சொல்லக்கூடிய ராசிநாதனும் இந்த 3 கிரகங்களினுடைய 2ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் மற்றும் 11ஆம் பாவகங்களில் அமர்ந்தோ அல்லது இந்த 3 கிரகங்களினுடைய மற்ற வீடுகளில் அமர்ந்த நிலையிலோ இவருக்கு இங்கே 9 கூடிய பாக்கியாதிபதியினுடைய தசா என்பது இங்கே நடைமுறையில் வருகின்ற போது அவன் தொட்ட இடமெல்லாம் இங்கே பொன்னாகும், அவன் சென்ற இடமெல்லாம் இங்கே செழிப்பாகும். காரணம், இங்கே 9ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் ஒரு மனிதனுடைய தலை நிமிர்வை சொல்லக்கூடிய ஒரே பாவகத்தின் அதிபதி ஆவார். இவர்களுக்கு மட்டுமே அந்த 9 கூடிய பாக்கியாதிபதியினுடைய தசா நடப்பில் இருக்கின்ற